ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் முன்னிலையில டிஎம்கேல இணைஞ்சது மட்டும் இல்லாம, இப்போ வந்து ஒரு பெரிய ஆதரவாளர்களா 1,00,000 தொண்டர்கள வந்து இணைக்க போறேன் அப்டின்ட்டு இன்னைக்கு மதுரையில நடக்குது. அது அதிமுகக்கு எந்த அளவுக்கு நெருக்கடியான ஒரு சூழல உருவாக்கும்னு நெனைக்கிறீங்க? சிகரம் வைத்த மாரி இந்த ஓபிஎஸ் நிகழ்வு அமைஞ்சு போச்சு. இப்ப ஓபிஎஸ் அவரு கிரவுட் அந்த அவரு நீங்க சொல்ற 1,00,000 பேர் 50,000 பேருக்கு சேர் போட்டிருக்காங்கன்றாங்க. 50,000 பேர் ஸ்டாண்டிங்னு சொன்னாங்க. நான் காலையில கேட்டேன். கேட்டப்ப 50,000 பேர் சேருங்க, 50,000 பேர் ஸ்டாண்டிங். நாங்க வந்து அங்க ஒரு ஒரு அதாவது ஏர்போர்ட்ல இருந்து வர்ற வழியில ஒரு ஊருங்க. அங்க ஒரு ரெட்டியார் ஒருத்தரோட லேண்டு. அதுல ஒரு 30, 40 ஏக்கர் அப்படியே வந்து சுத்தம் பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 2 நாள்ல ஏற்பாடு பண்ணிட்டோம். இங்க வந்து நமக்கு எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா, தனியார் வந்து நமக்கு நிலத்த கூட குடுக்க மாட்டாங்க. அவர் 2 நாள்ல அக்ரி பண்ணி குடுத்தாரு. அதுல இருந்து எங்களுக்கு எதிர்ப்பு இல்லன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. காலைல கேட்டப்ப அப்படிதான் சொன்னாங்க. அதாவது அங்க திமுக சார்பாக இருக்கிற அமைச்சர்கள், பிரமுகர்கள் வந்து முக்குளத்தோர் கிடையாது மதுரையில. ஆனா அவங்க தலையீட்டுல வந்து நிலம் குடுக்கப்பட்டிருக்கிறது. சுத்தம் பண்ணிட்டாங்க. சுத்தம் பண்ணி கிரவுட் புல்லிங் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அநேகமா இன்னைக்கு முதலமைச்சர் உடனே டேட்டா குடுத்து அவரு ரொம்ப வேகமா தனி விமானத்துல கிளம்பி போயிட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு உடனே திரும்புறாரு. அப்படி சிங்கிள் டே ப்ரோகிராம்ங்க. சிங்கிள் ஷோ தான் அது. அப்ப அதிமுகவுக்கு எவ்வளவு பெரிய டேஞ்சர் இது யோசிச்சு பாருங்க.